அங்கே இருக்கிற இந்தியர்கள் திரும்பி வாங்கன்னு சொன்னால் அதில் அர்த்தம் இருக்குது. ஈவன் ரஷ்யாவில் கூட சொல்லிட்டாங்க, யாரும் தப்பித்தவரி பாகிஸ்தான் பக்கம் போயிடாதீங்க, வாங்கி இன்ஸ்ட்ரக்ஷன். ஆமாம், அவங்களும் சொல்லிட்டாங்க. அது மாதிரி நிறைய நாடுகள் சொல்லிட்டாங்க பாகிஸ்தானுக்கு போயிடாதீங்க அப்படின்னு. இவ்வளோ ஏங்க, பாகிஸ்தானோட மிலிட்ரி சீஃப் அவர் பொண்டாட்டி பிள்ளைங்க குடும்பத்தெல்லாம் கொண்டு போயிட்டு லண்டன்லையும் நியூ ஜெர்சிலையும் ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டாங்க. சீஃப் ஆர்மி ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே அவங்க ஃபேமிலியை கொண்டு போயிட்டு வெளிநாடுகளில் தங்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பெரிய பெரிய இந்த வியாபார காந்தங்கள் அவங்கெல்லாமும் தனி ஜெட்டில் கிளம்பி எங்கே சான்ஸ் கிடைக்குதோ லண்டன், அமெரிக்கா அப்படின்னு அங்கே கிளம்பி போயிட்டாங்க. மாட்டினது அந்த ஏழை எளிய சாதாரண மக்கள் தான். இவர்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. இதை பாருங்க, இவங்கெல்லாம் சீனா கிட்ட காசை வாங்கிக்கின்னு இது மாதிரி வம்பு சண்டை இழுத்து விட்டுனுக்கிறானுங்க. கடைசியில் என்ன ஆக போகுது அப்படின்னா, அந்த வடிவேல் வந்து என் குருநாதன் வராண்டா. இப்போ ஒரு விலகண்ணை சொல்லியிருக்குது அங்கே பாகிஸ்தானில். என்ன நினச்சினுக்கிறீங்க, நீங்கள் தண்ணியை நிறுத்திட்டா சீனாக்கிட்டேருந்து உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வருது தெரியுமா, அவங்க நிறுத்துவாங்க, அப்போ என்ன பண்ணின்னுக்கிறீங்க அப்படின்னு. இதுதான் தோ வராண்டா என் குருநாதன் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டு சாணியும் மனுஷ சாணியும் கலந்தடிச்சிட்டாங்களே குருநாதா அப்படின்னு வடிவேல் இழுத்து விட்டு நிற்பார்ல, அந்த மாதிரி பண்ண போகிறாங்க.